இந்த வருஷம் எல்லா மாதமே டக்குன்னு போயிடுச்சு. எல்லா நாள் எல்லா மாதமும் ஒரு புல்லட் ட்ரெயினில் போகிற மாதிரி சொடக்கு போடுற நேரத்தில் எல்லாம் முடிஞ்ச மாதிரி தான் இருக்குது. ஏன் 2024 இனி 10 நாளில் முடிய போகுது. 2025 அடுத்து 10 நாள் கழித்து வந்துடும். நியூ இயர் வந்துடும். எல்லாருக்கும் ஒரு அட்வான்ஸ் நியூ இயர் வாழ்த்துக்கள். 2025 வரப்போது. இந்த டைமில் 2025க்கான கவர்மெண்ட் ஹாலிடேஸை தமிழ்நாடு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே 2024 நிறையா லீவ் வரல, நிறையா பேர் வருத்தப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி 2025 நிறையா லீவ் வரும், நிறையா பேர் எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அதில் எவ்வளோ லீவ் வருதுன்னு இந்த வீடியோ நல்லா கிளாரிஃபை பண்ணிடலாம். 2024 மொத்தமாக 24 ஹாலிடேஸ் வந்துச்சு. 24 நல்லா ஈக்குவலாக இருக்கும். ஆனால் இதில் ஒரு பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, அடுத்த வருஷம் அதாவது 2025க்கும் இதே 24 ஹாலிடேஸ் தான் வரப்போகுது. இதை கேட்ட உடனே நிறையா பேத்துக்கு ஒரு பெரிய ஷாக்காக இருக்கும். கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணதில் வெறும் 24 ஹாலிடேஸ் தான் வந்திருக்கு. கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண ஹாலிடே லிஸ்ட்டை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. 25 அதிக நாள் லீவ் வர ஒரு மாதம்னா அது ஜனவரி தான். ஏன்னா நியூ இயர், பொங்கல், திருவள்ளுவர் டே, உழவர் திருநாள், ரிப்பப்ளிக் டே 5 நாள் இந்த ஜனவரியில் மட்டும் லீவ் வருது. அதுக்கடுத்து தைப்பூசம் பிப்ரவரியில், தெலுங்கு நியூ இயர், ரம்ஜானு, மகாவீர் ஜெயந்தி, தமிழ் நியூ இயர், அம்பேத்கர் பர்த்டே, குட் ஃப்ரைடேனில் அடுத்தடுத்த மாதமாக அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது. நடுவில் ஆனுவல் க்ளோசிங் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்னு ஒரு நாள் டியூஸ்டே லீவ் வருது. அடுத்ததாக மே மாதத்தில் மேடே, பக்ரீத், மொஹரம், இண்டிபெண்டன்ஸ் டே, கிருஷ்ண ஜெயந்தி, விநாயகர் சதுர்த்தி, மீலாது நபி, ஆயுத பூஜை அப்படியே லைன் எல்லாம் லீவ் வருது. இது ஆகஸ்ட்டில் மட்டும் இண்டிபெண்டன்ஸ் டே, கிருஷ்ண ஜெயந்தி, விநாயகர் சதுர்த்தின்னு 3 நாள் கவர்மெண்ட் ஹாலிடேஸ் வரும். அக்டோபர் மாதத்தில் விஜயதசமி, காந்தி ஜெயந்தி, தீபாவளி, கடைசியாக கிறிஸ்மஸோட முடியுது. இந்த லிஸ்ட்டு பார்த்தா பெருசாக இருக்கும். லீவ் அவ்வளோ லீவ் வரும்னு இருக்கும். ஆனால் இந்த 2025 வந்தால் தான் தெரியும் எத்தனை லீவ் வரும்னு. லிஸ்ட்டு பெருசாக இருக்கும், ஆனால் வந்தால் தெரியும் எவ்வளோ குட்டியாக இருக்கும்னு. இந்த வீடியோ எவ்வளோ நேரம் பார்த்துருந்தீங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோட முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.